ஆசிரியர்களுக்கு வணக்கம். நீங்கள் டெட் எக்ஸாம், எஸ்ஜிடி எக்ஸாம் எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவே முடியாது. அதை நான் 100% சொல்லுவேன். இதை எந்த யூடியூப் சேனலுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது உங்களை அறியாமல் நீங்கள் செய்கிற ஒரு சில தவறுகள் கண்டிப்பாக உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லாது. இது எல்லாத்தையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அதை எல்லாத்தையும் தொகுத்து தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக டெட் பற்றின புரிதலை இது உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு விஷயம் 90% நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறது. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ 9th தமிழ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக 9th தமிழ் படிக்க மாட்டீங்க. இப்போ யூடியூப்பில் போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலேருந்து முக்கியமான 100 வினாக்கள், 150 வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வரும். ஓகே, இதில் இருக்க வீடியோஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 150 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அதை எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பீங்க. 150 கொஸ்டினும் எழுதி வச்சுப்பீங்க. எழுதி வச்சுட்டு அதை படிப்பீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி படிக்கிற மெத்தடே தப்பு. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிருக்கும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படிக்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. இன்றைக்கோட ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் படித்த கொஷினில் கம்பரோட நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு திருக்கை வழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கம்பர் திருக்கை வழக்கம் மட்டும் எழுதலை. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபதுன்னு இது மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் நீங்கள் அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு போவீங்க. இந்த மாதிரி அந்த 150 கொஷினை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போகிற நேரத்துக்கு, அதாவது ஒரு லெசனையே புரிஞ்சுக்காமல் அந்த 150 கொஷினை மட்டும் படிச்சுட்டு போகிற நேரத்துக்கு இலக்கண குறிப்புன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? அந்த இலக்கண குறிப்பு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தை நீங்கள் இலக்கண குறிப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இலக்கண குறிப்பில் 2 மார்க் எடுத்துடலாம். அதாவது மற்றவங்க சொல்கிற முக்கியமான கேள்வின்னு அதை படிக்கிறத விட செலக்டிவாக படிச்சிங்கன்னா, செலக்டிவ் மெத்தட், இந்த டாபிக் படித்தா கண்டிப்பாக வரும்பா அப்படின்னு ஒரு சில டாபிக் இருக்குல்ல, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக படிச்சிங்கன்னாவே ஈஸியாக மார்க் வந்துட போகுது. நீங்கள் படிக்கிற அந்த 150 கொஷின்லேருந்து கண்டிப்பாக வருமானு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் தான். பை சான்ஸ் லக்கில் ஏதாவது ஒரு கொஷின் வரலாம். ஆனால் அதுக்கு கொடுக்குற நீங்கள் உழைப்பு, அதாவது நோட்டு போட்டு எழுதுறதாகட்டும், அதை மறுபடியும் படிக்கிறதாகட்டும், ஒரு சில இதெல்லாம் நான் தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். இது சயின்ஸு, சோஷியல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. கண்டினியூட்டி இருக்காது இல்லைங்களா? அது எந்த விஷயத்தில் எந்த சுச்சுவேஷனில் அது நடந்தது, இப்போ ஒரு போர் நடந்ததுன்னா எந்த சுச்சுவேஷனில் அது நடந்தது அப்படின்றது தெரிஞ்சால் தானே நமக்கு புரியும். நீங்கள் அந்த 150 கொஷினுக்கு அப்படி எஃபெக்ட் போடுறத, இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இலக்கண குறிப்பு கண்டிப்பாக வரும். இலக்கண குறிப்பு மட்டும் இல்லாமல் இலக்கணம் சார்ந்த கேள்விகள் நிறைய இடம்பெறும். அந்த இலக்கணம் சார்ந்த கேள்விகள்லேயே கண்டிப்பாக ஒரு கொஷின் எப்படி வரும்னா, ஆகு பெயர் எத்தனை வகைப்படும், புணர்ச்சியின் வகைகள் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸும், அதாவது இலக்கணம் சார்ந்த கேள்விகளில் சப்டைட்டிலாக இந்த மாதிரி கேள்விகளும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் திருக்குறள் சார்ந்த கேள்விகள், அது 2 மார்க்கு கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. அதே போல் நூலாசிரியர்கள் அவங்கள பற்றியும் கேட்குறாங்க. அப்போ செலக்டிவாக திருக்குறளை பற்றி மட்டும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் 2 மார்க் எடுத்துடலாம். நூலாசிரியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக அதில் மார்க்ஸ் வரும். இலக்கண குறிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் மார்க்ஸ் வரும். இப்போ இந்த 150 கொஷினுக்கு நீங்கள் போடுற எஃபெக்டை, என்னன்னே தெரியாமல் நீங்கள் 150 கொஷினை மெமரி பண்ணுறதுக்கு கொடுக்குற எஃபெக்டை, செலக்டிவாக ஒரு டாபிக் கண்டிப்பாக வரக்கூடியது இது அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக மார்க் உங்களுக்கு கிடைக்கும்ல. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இது தமிழுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அப்ரிவேஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், டென்ஸு, கொஷின் டேக், இதெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய கேள்விகள். சரிங்களா? இதெல்லாம் இங்கிலீஷ்லலாம் ஈஸியாக 15 மார்க் அடிக்கலாம். இதெல்லாம் நிச்சயமாக வரும் அப்படின்ற டாபிக்லாம் இருக்குது. அதே போல் தான் மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, பர்சன்டேஜ், மெஷர்மெண்ட்டு, இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். இதை ஒமிட் பண்ணவே முடியாது. அது இல்லாத கொஷினும் கிடையாது. சைக்காலஜியில் எடுத்துக்கிட்டால் உளவியல் அறிஞர்களை பற்றி கேள்விகள் வரும், அவங்களோட சோதனைகளை பற்றி கேள்விகள் வரும், அவங்களோட கோட்பாடுகளை பற்றி கேள்விகள் வரும். அப்புறம் ஆசிரியர்களோட உளவியலை சோதிக்கிற மாதிரி, மாணவர்களோட உளவியலை தெரிஞ்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரி கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. செலக்டிவ் டாபிக் மட்டும் படித்தாவே போதும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை தாண்டி பயாலஜிலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. அதுவும் இந்த உறுப்பு மண்டலங்கள்லேருந்துலாம் ரிப்பீட்டடாக கொஷின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சோஷியலில் ஃபஸ்ட்டு பாலிட்டி மட்டும் முடிச்சிட்டாவே நீங்கள் ஒரு 15 மார்க்கு உங்கள் கையில் இருக்குன்னே முடிவு பண்ணிக்கலாம். பாலிட்டி, ஐஎன்எம், இந்த மாதிரி செலக்டிவான டாபிக்லாம் நிறையா இருக்குது. இந்த பாலிட்டிலையுமே இந்திய அரசியலமைப்பு தான் ஃபஸ்ட்டு.
அதில் இருக்கிற அந்த விதிகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே, அதாவது புக்கில் இருக்கிற விதிகள் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. அசால்ட்டாக 4 மார்க் தூக்கலாம் சோஷியலை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஜாகிரஃபியில் நீங்கள் எல்லாமே உட்காந்து A to Z படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த பருவநிலை மாற்றம், அப்புறம் இந்திய வரைபட அமைப்பு, இந்த மாதிரி செலக்டிவாக இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஜாகிரஃபியில் ஈஸியாக மார்க் அடிச்சிடலாம். ஆனால் ஒரு சிலர் இது எதுவும் தெரியாமல் A to Z படிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா நான் செலக்டிவாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கியமான 150 வினாக்கள் அப்படின்னு சொல்லி 150 வினாக்கள் 200 வினாக்கள், அதுவும் ஒரு சிலர்லாம் சைக்காலஜியில் 1000 வினாக்கள் படிக்கிறாங்க. அது என்னன்னே தெரியாமல் 1000 வினாக்களை மெமரி பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக ஆன்சரே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி மெத்தடில் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த முக்கியமான 150 வினாக்கள் 200 வினாக்கள் இதெல்லாம் எப்போ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னா, எக்ஸாம் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கிற டைமில் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போலேருந்தே அதை மட்டும் நம்பி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக செலக்டிவான டாபிக் படித்து அதில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது தான் ஸ்மார்ட் ஒர்க். நிறைய பேர் செய்கிற இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஸ்கூல் புக்ஸை டச் பண்ணுறதில்ல. ஸ்கூல் புக்கை விட்டுட்டு கைடை நம்புறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், எந்த கைடையும் நம்பாதீங்க. கைடில் படிக்கிறது வேஸ்ட்டு. நான் எல்லா கைடையும் சொல்லலை, ஒரு சில கைட்லலாம் அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது. நீங்கள் புக்கில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. தயவு செய்து எல்லோரும் புக்கில் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்ஸும் முடியுது. எக்ஸாம் முடியும் போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டு புக்ஸை வாங்கிக்கோங்க. புக்ஸில் மட்டும் பாருங்கள். நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் வந்து ஆன்சர் கீழே அவங்க தப்பாக விட்டுருந்தாங்க, நான் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆன்சர் கீ தப்பாக வந்திருக்குன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட ஸ்கூல் புக் ப்ரூஃபை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. சரிங்களா? இது நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸ்கூலில் இருக்க புக் ப்ரூஃப் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கைடில் படிச்சுட்டு அந்த ப்ரூஃபை போய் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்கூலில் இருக்கிற புக் ப்ரூஃப் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் டீச்சர்ஸும் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களில் கூட இந்த 1 மார்க்ஸ்க்காக மட்டும் கேஸ் போட்டு நான் இந்த புக்கில் இந்த இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி 1 மார்க் வாங்கினவங்கலாம் உண்டு. அந்த மாதிரி பார்டரில் சப்போஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் புக் ப்ரூஃபை காமிக்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே வேல்யூவாக இருக்குமோ ஒழிய எந்த கைடையும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த கைடில் படிக்கணுன்ற விஷயத்தை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. புக்கில் மட்டும் படிங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது உங்களை அறியாமலே உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். நம்ம எல்லாருமே டீச்சர்ஸ் தான், நமக்கு ஓரளவு தெரியும். நம்மளே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம்ல, எழுதி பழகுடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மெத்தட் தான். இம்பார்ட்டன்ட் டாபிக் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி வச்சு படிங்க. இந்த மெத்தடு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கைடை நம்பாதீங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சரிங்களா? ஏன்னா புக்கில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளுக்கும் கைடில் ஒரு சில வார்த்தைகளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? கைடில் சில தவறுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் புக்கில் தவறே இருந்தாலும் அந்த ப்ரூஃப் பேசும். ஸ்கூல் புக்ஸ் ப்ரூஃப் பேசும், கைடு ப்ரூஃப் பேசாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு சிலர் இந்த PhD மெத்தடில் படிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு லெசனையும் ரொம்ப டெப்த்தாக படிப்பாங்க. நீங்கள் படிக்கிறது வேஸ்ட் ஆகாது, உங்கள் நாலேஜ் அதிகமாகும், அது எல்லாமே ஓகே தான். பட் இந்த எக்ஸாமுக்கு நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் படித்தா போதும். இது எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நமக்கு கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்? ஈஸி லெவல், ஹார்ட் லெவல், இது 2 தான். ஈஸி லெவல்னால் மின்திறனின் அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். அதுவே கொஞ்சம் ஹார்டாக கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த மின்திறன் அலகை சார்ந்த கேள்விகளை, அதாவது அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுற மாதிரி சம்ஸ் கேட்பாங்க ஃபிசிக்ஸில். இதுதான் விஷயம். ஆனால் இதை 12th பசங்க இந்த நீட் எக்ஸாமுக்கு எழுதுவாங்க தெரியுங்களா? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஈக்குவேஷன்லாம் போயிட்டு ஒரு பெரிய சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் வரும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்க தேவையில்லை. இது எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ன்றதுனால முக்கியமான தகவல்களை நல்லா படிச்சுக்கிட்டாவே போதும். ரொம்ப டெப்த்தாக படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரே பாடத்துக்கு பல ப்ரூஃப். இது வந்து சைக்காலஜிக்கு பொருந்தும். இப்போ சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நுண்ணறிவு கோட்பாடுகளில் ஒரு அறிஞர் சொன்ன மாதிரியே எல்லா புக்லேயும் இருக்காது. சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கவனித்து படித்தவங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் எல்லாத்தையும் போய் எல்லா புக்ஸையும் அவுட் சோர்ஸில் இருக்க எல்லா புக்கையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த கைட்லலாம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சில மெட்டீரியல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரே கோட்பாடையே குழப்பி கொடுத்துருப்பாங்க. இதே போல் சைக்காலஜிலையுமே நிறைய புக்ஸ் இருக்குது.
இப்போ ஒரு டாப்பிக்கு 5-6 புக்கை ரெஃபர் பண்ணணும்லாம் கிடையாது. சைக்காலஜியா, நாகராஜன் சார் புக் மட்டும் பாருங்கள் போதும். அதில் இருக்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மற்றபடி மெட்டீரியலு அது இதுன்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம்தான் மிஞ்சும், டைம் தான் வேஸ்ட்டு. நம்மளோட டெட்டு கிளாஸையும் அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம கிளாஸில் பொதுவாகவே நாகராஜன் சார் புக்கை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எடுக்கிறதாகட்டும், கிளாஸ் எடுக்கிறதாகட்டும், அதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ரெகுலராக டெஸ்ட் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒமிட் பண்ணிடுறது. நம்ம படிக்கணும்ன்ட்டு ஸ்கூல் புக்கு, கைடு இந்த மாதிரியே படிச்சுட்டு போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காமலே படிக்கிறது. நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பிடிஎஃப் கேட்குறீங்க. ஆக்சுவலாக அதுக்கு பிடிஎஃபே தேவையில்லைங்க. நீங்கள் போயிட்டு டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களே எல்லா கொஷினையும் கொடுத்துருக்காங்க. வித் ஆன்சர் கீயோடையே இருக்குது. சரிங்களா? ஓல்டு கொஷின் பேப்பர் மட்டும் இல்லை, அதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீ மட்டும் இல்லை, ஃபைனல் ஆன்சர் கீ இருக்குது இல்லைங்களா, அதுவுமே ஒரு தனி பிடிஎஃபாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஓல்டு கொஷின் பேப்பராவது பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும் எந்த இதுக்கு அவங்க நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வருது அப்படின்றது ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சிலர் ஃப்ரீ டெஸ்ட்டும் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் காசு வாங்கிட்டு, அதாவது நிறைய அகாடமி இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா கிளாஸஸ் கொடுக்கறதில்ல, ஆனால் டெஸ்ட் பேட்சுன்னு மட்டும் போட்டுறாங்க. டெஸ்ட் பேட்சுன்னு போட்டுட்டு இன்றைக்கி 6th ஃபஸ்ட்டு டேர்ம், 2nd டேர்ம், 3rd டேர்ம் அப்படின்னு போடுறது, இல்லை லெசன் வைஸ் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 லெசன், அடுத்த 2 லெசன் சொல்லிவிட்டு ஷெடியூலை மட்டும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து கஷ்டப்பட்டு படிக்கணுன்ட்டு ஒரு 2 லெசனாக படிச்சுட்டு வந்து போய் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு நிறையா ஆகும். ஏன்னா இப்போ சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உட்காந்து படிக்க தேவையில்லை. எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ 9th சோஷியலில் ஒரு 2-3 பாடங்கள் இருக்குது. அந்த பாடத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச கேள்விகளே வந்ததே இல்லை. அதுலேருந்து ஒரு கேள்விகள் கூட வரல. அந்த மாதிரி பாடத்தெல்லாம் டச் பண்ணவே தேவையில்ல. ஆனால் அதுவே 8th புக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேள்விகள் வந்திருக்கு. 8th புக்கில் சோஷியலில் அவங்க டச் பண்ணாத பாடமே இல்லைன்னே சொல்லலாம். ஒரு சில பாடங்களில் ஒரு சிலது மட்டும்தான் ஒமிட் பண்ணியிருக்காங்களோ ஒழிய 8th சோஷியல்லேருந்து அவ்வளோ வந்திருக்கு. அப்போ நம்ம படிக்கிறதுல ஒரு தெளிவு வேணும். என்ன படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், நம்ம படிக்கிற டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வருமா அப்படின்ற தெளிவு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கணும். அவங்க ஷெடியூல் கொடுத்துட்டாங்க, அதனால அது ஃபுல்லாக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது, அதில் ஒரு 50 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால் படிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு இடத்துல லேக் ஆச்சுன்னா, உங்கள் மார்க்ஸ் 20 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால் முடியலையோ அப்படின்ற ஒரு தேக்க நிலை அங்கே வர ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? டெய்லி நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க, மார்க்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு தேக்க நிலை வரும். நம்ம சரியாக படிக்கலையோ, இந்த டாபிக் படிக்காமல் எப்படி அடுத்த டாபிக் உள்ளே போகிறது அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த இடத்துலையே ஒரு ஸ்டாப் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். அந்த கண்டினியூட்டி இருக்காது. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களாகவே இதை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கான ஷெடியூலை நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபாலோ பண்ணுன்றதுக்காக சொல்லலை, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு டாப்பிக்கை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. எக்ஸாம்பிள் எரிக்சனை பற்றி படிக்கிறோம், ஏன்னா எரிக்சனை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க சைக்காலஜியில். அந்த டாபிக் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான தகவல்களை யூடியூப்பில் பாருங்கள். அதை படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். அப்படி எழுதினீங்கன்னா அந்த டாப்பிக்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். அப்போ உங்களுக்கான இலக்கு எதுவோ அதை நோக்கி நீங்கள் பயணிங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், படித்ததை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ரிவிஷன் பண்ணவே மாட்டேன்றீங்க. இன்றைக்கி ஒரு படிச்சிட்டிங்கன்னா 2 நாள் கழித்து மறுபடியும் எடுத்து பாருங்கள். அப்போ நீங்கள் படித்ததில் ஒரு 75% தான் ஞாபகம் இருக்கும், 25% மறந்து போயிருக்கும். நீங்கள் திருப்பி எடுத்து பார்க்கும்போது அது மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வரும். திருப்பி 1 வீக் கழித்து மறுபடியும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது அப்போ ஒரு சில % மறந்து போயிருக்கும். நீங்கள் திருப்பி பார்க்கக்குள்ள நல்லா ஞாபகம் வரும். இந்த கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நோட்ஸ் எடுக்காமலேயே, அந்த புக்கையே எடுக்காமலேயே எந்த லைனில் எத்தனாவது வரியில் என்ன வார்த்தை இருக்குன்றது முதற்கொண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா, இதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போடணும்னு இல்லை. ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கக்குள்ளே ஒரு 1 hour ஆகும். ஆனால் அதுவே செகண்ட் டைம் படிக்கக்குள்ளே அந்த டியூரேஷன் குறையும், 30 minutes ஆகும். அடுத்த தாட்டி படிக்கக்குள்ளே அது கண்டிப்பாக 10 நிமிஷத்துக்கு சுருங்கிடும். அதுவே திருப்பி கொஞ்ச நாள் கழித்து பார்க்கக்குள்ளே அது 2 நிமிஷத்துலேயே ஞாபகம் வந்துடும். அதாவது அந்த வரிகள் கூட உங்களுக்கு மறக்காது. இவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது அந்த இடத்துல என்னென்னா, படித்து முடித்த டாப்பிக்கான ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்.
படிக்காத எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே போகிறத விட படித்து முடித்ததையே மறுபடியும் நீங்கள் திருப்பி பார்க்குறது, கேப் விட்டு திருப்பி பார்க்குறது உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். இது வந்துட்டு பேசிக்காக எல்லோரும் பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஹைப் தான் இது போல் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஊக்கமாக இருக்கும். நம்மளோட டெட் கிளாஸ் எப்படி போயிட்டுருக்குன்னா, நம்ம ஒரு டாபிக் நடத்துவோம், அந்த டாபிக் முடித்த உடனே அடுத்த நாளே டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணக்குள்ளே அந்த டாப்பிக்கை பற்றின புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு. விருப்பப்படுறவங்க கண்டினியூஸாக கிளாஸ் பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இது டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி அமௌண்ட் கட்டிலாம் கிடையாது, ஃப்ரீ தான் எல்லாமே. அதாவது நீங்கள் கிளாஸஸ் பார்த்துட்டு அடுத்த நாளே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே யூடியூப்பில் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நம்மளோட சேனல் நேம் டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். 2-3 பேர் சட்டவிரோதமாக என்னோடய வீடியோக்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அவங்களோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வார்னிங் கொடுத்தும் அவங்க டெலீட் பண்ணலை. நீங்கள் வேறு எந்த சேனல்லையாவது என்னோடய வீடியோக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது சட்டவிரோதமாக அப்லோட் பண்ண வீடியோ. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.